குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட். அடுத்த டாபிக் பார்த்திங்க அப்படின்னா ஜிப்சம். இது ஃபார்முலா பார்த்தோன்னா காப்பர் சல்ஃபேட்டு டைஹைட்ரேட். சரிங்களா? ஏன் சார் டைஹைட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த மாலிகுல் கண்டெயின் 2 மோல் ஆஃப் வாட்டர் மாலிகுல். ஓகேவா? ஸோ அப்போ ஜிப்சம் அப்படிங்கிறது காப்பர் சல்ஃபேட்டு டைஹைட்ரேட்டு, கால்சியம் சல்ஃபேட் கால்சியம் சல்ஃபேட்டு டைஹைட்ரேட், கால்சியம் சல்ஃபேட் ப்ளஸ் 2 மோல் ஆஃப் வாட்டர் மாலிகுல். சரி, ஸோ எப்படி சார் ஃபார்ம் ஆகுன்னு பாருங்கள். Gypsum beds were formed due to the evaporation of water. Gypsum beds were formed due to the evaporation of water from the massive prehistoric sea basins. அப்படின்னு என்னென்னா ஜிப்சம் அப்படி எப்படி சார் ஃபார்ம் ஆகுது, வாட்டர் எவாபரேட் ஆகும்போது மீதி இருக்கக்கூடியது ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறாங்க. சரி, இந்த evaporation of water from the massive prehistoric sea basin, வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் இருக்கக்கூடிய கடல்லேருந்து வரக்கூடிய சிறு குட்டைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுலேருந்து அந்த குட்டையில் இப்போ ஒன்றும் இல்லை, மழை பெஞ்சிச்சு அப்படின்னா ரோட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்னதாக குழி இருக்கும், அந்த குழி தண்ணி தேங்கி இருக்கும். ஸோ தண்ணி எனக்கு லேட்டாக நாளாக பார்த்தீங்கன்னா வாட்டர்லாம் போயிட்டு கீழே லேயராக ஃபார்ம் ஆகிட்டு ஒரு இது மாதிரி களிமண் மாதிரி இருக்கு இல்லைங்களா, சேர் மாதிரி இருக்கும். அதான் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. சரியா? ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, gypsum beds were formed due to the evaporation of water from the massive prehistoric sea basins. பேசின் அந்த மாதிரி குழி மாதிரி இருக்கும், அதுலேருந்து என்ன இருக்குது, அந்த வாட்டர் எல்லாமே எவாபரேட்னா இருக்கக்கூடிய அயன்ஸ் எல்லாமே கான்சன்ட்ரேட் அதிகமாக போய் அதிகமாக கிறிஸ்டலாக மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. when water evaporates, the mineral present in it become concentrated and crystallized சொல்கிறாங்க. சரியா? எப்போ வாட்ரு வந்து எவாபரேட் ஆகுது, ஸோ இப்போ எவாபரேட் ஆகும்போது அதில் இருக்க மினரல்ஸ் எல்லாமே கீழே தான் இருக்கும், அது ப்ரெசென்டாக அந்த கான்சன்ட்ரேஷன் அதிகமாக மாறிச்சு அப்படின்னா ஏன்னா வந்து கிறிஸ்டலாக மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? புரியுதா? வாட்டர் எவாபரேட், த மினரல் ப்ரெசன்ட் இன் இட் பிகம் கான்சன்ட்ரேட்டடு. ஸோ வாட்டர் எவாபரேட் அதில் இருக்க மினரல்ஸ் எல்லாமே கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும், அந்த கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்துச்சு என்ன மாறுது, உங்களுக்கு கிறிஸ்டலாக மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அதில் ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். Gypsum is a soft mineral. இது வந்து ஒன் ஆஃப் த சாஃப்ட் மினரல் அப்படிங்கிறாங்க. அடுத்தது which is a moderately soluble in water. Solubility of this mineral in water. அது moderately soluble in water. சும்மா அதிகமாக கிடையாது, ரொம்ப கம்மியாகவும் கிடையாது, மாட்ரேட்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. The solubility of this mineral in water is affected by temperature. ஸோ affected by temperature அப்படின்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். affected by temperature unlike other salt. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, the solubility of the gypsum is affected by temperature பொறுத்து என்னது solubility இருக்கும் அப்படிங்கிறாங்க. solubility பார்த்தா டெம்பரேச்சர் பொறுத்து எஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க சார். அது எப்படின்னு பார்த்தா அப்படின்னா unlike other salt, மற்ற சால்ட்டு மாதிரி இது இருக்காது. gypsum become less soluble in the water the temperature increases. ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஜிப்சம் வந்து வாட்டர் சாலிபிள் ஆகுது குறைஞ்சி போயிடும் அப்படின்னா. மற்ற சால்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் சாலிபிலிட்டி அதிகமாக இருக்கும். பட் ஜிப்சம் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது சாலிபிலிட்டி கம்மியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? திஸ் இஸ் நவுன் அஸ் ரெட்ரோகிரேட் சாலிபிலிட்டி அப்படிங்கிற. இது 2 மார்க்கில் 1 மார்க் கேட்கலாம். ரெட்ரோகிரேட் சாலிபிலிட்டி அப்படிங்கிறது ரிவர்ஸ் ப்ராசஸாக இருக்கும். நமக்கு தெரிஞ்சது வாட்டர் சாலிபிளாக சால்ட் இருக்கும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது ஈஸியாக சாலிபிள் ஆகும். பட் ஜிப்சம் மட்டும் பார்த்தா ரிவர்ஸ் ப்ராசஸாக இருக்குது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அதுதான் உங்களுக்கு ரெட்ரோகிரேட் சாலிபிலிட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. விச் இஸ் டிஸ்டிங்விஷ் கேரக்டர் ஆஃப் ஜிப்சம். இது என்னது, டிஸ்டிங்விஷிங் கேரக்டர், அது தனிப்படுத்தப்பட்ட ஒரு பண்பு அப்படின்னு சொல்லலாம். மற்ற சால்ட்டை விட டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜிப்சம். இது ஜிப்சத்துக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படிங்களா. ஸோ செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். ஜிப்சம் இஸ் யூஸ்வலி ஒயிட்டு. ஸோ என்ன இருக்குது, ஒயிட் கலராக இருக்குது அப்படின்னா கலர்லெஸ்ஸு ஆர் கிரே இன் கலர். ஸோ ஜிப்சம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒயிட் கலராக இருக்கலாம், இல்லை கலர்லெஸ் ஆர் கிரே இன் கலராக இருக்கலாம். பட் சம்டைம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சார் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும்போது இட் கேன் ஆல்சோ பி ஃபவுண்ட் இன் த ஷேட்ஸ் ஆஃப் பிங்க்கு, எல்லோ, ப்ரௌனு. இட் கேன் ஆல்சோ பி ஃபவுண்ட் இன் த ஷேட்ஸ் ஆஃப் பிங்க்கு, எல்லோ, ப்ரௌன் அண்டு லைட் க்ரீனு, மெயின்லி டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ். ஸோ இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும்போது இந்த கலருடைய ஷேடிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜிப்சம் கிறிஸ்டல் ஆர் சம்டைம்ஸ் ஃபவுண்ட் டு அக்கர் இன் எ ஃபார்ம் தட் ரிசம்பிள்ஸ் த petals of a flower. ஸோ இப்போ வந்து இது ஃப்ளவருடைய பேட்டல்ஸாக இருக்கும் அப்படின்னு இருக்கலாம் அப்படிங்க. சம்டைம் ஃபவுண்ட் in occur from that resembles that petals of a flower. This type of formation is referred to as
டெசர்ட் ரோஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ டெசர்ட் ரோஸ் அப்படின்னு தெரியும், பாலைவன ரோஜாக்கள் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது இருக்குது. மோஸ்ட்லி அக்கறை இந்த அரைடு ஏரியாஸ் ஆர் டெசர்ட் ஏரியாஸ், பாலைவனம் இல்லை வறண்ட பகுதின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய இருக்கும். அது மாதிரி இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜிப்சம் இஸ் நவுன் டு ஹேவ் லோ தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஸோ இது தெர்மல் கண்டக்டிவிட்டி கம்மியாக இருக்குங்க, அதை வெப்ப கடத்துத்திறன் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ which is a reason why it is used in making dry valves and wallboard அப்படிங்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து ஹீட்டை வந்து கம்மியாக தான் அப்சர்வ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ரீசனால் இது எதுக்கு யூஸ் ஆகுன்னு பார்த்தோம்னா இட் இஸ் யூஸ் டு மேக்கிங் ட்ரை வால்ஸு. சுவர்லாம் இருக்கு இல்லையா, சுவருக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு வால் போர்டு, ஜிப்சம் இஸ் ஆல்சோ நவுன் அஸ் நேச்சுரல் இன்சுலேட்டர். ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஜிப்சம் அப்படின்னு பார்த்தா நேச்சுரலுக்கு ஒன் ஆஃப் த இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அலபெஸ்டர் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஜிப்சம் சால்ட்டு. ஸோ அலபெஸ்டர் இஸ் ஏ வெரைட்டி ஆஃப் ஜிப்சம் தட் இஸ் ஹைலி வேல்யூடு ஆஸ் அன் ஆர்னமெண்டல் ஸ்டோனு. ஸோ இப்போ அலபெஸ்டர் அப்படி ஒன் ஆஃப் த ஜிப்சம் ஸ்டோன் தான். இது ஹைலி வேல்யூவாக இருக்குது. எங்கேன்னு பார்த்தோன்னா ஆர்னமெண்டல், நம்ம ஆபரண நெக்லஸ் எல்லாம் செய்யணும், அதில் ஸ்டோன் வைக்கிறது இது யூஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. இட் ஹேஸ் பீன் யூஸ்டு பை த ஸ்கல்ப்சர் ஃபார் த செஞ்சுரிஸ். அதேமாதிரி சிற்பிகள்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த சிலை செய்கிறது எல்லாம், அதெல்லாம் வந்து ஆரம்ப நூற்றுக்கணக்கான ஆண்டுக்கு முன்னாடி வந்து இது பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அலபெஸ்டர் இஸ் கிரானுலர் அண்டு ஒப்பாக்யூ அப்படிங்கிறாங்க. ஸோ கிரானுலர் அண்ட் ஒப்பாக்யூ அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒளிப்புகும் தன்மையுடையதாக இருக்கும். அதுக்கடுத்து கிரானுலர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன மணிலாம் செய்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. ஒப்பாக்யூ அப்படிங்கிறது ஒப்பாக் அப்படி ஒளிப்புகா தன்மையுடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்னஸ் அப்படின்னு பார்த்தா ஜிப்சம் ஹேஸ் ஏ ஹார்னஸ் பிட்வீன் 1.5 to 2 ஆன் மோஸ் ஹார்னஸ் ஸ்கேலு. இந்த மோஸ் ஹார்னஸ் ஸ்கேலில் மெஷர் பண்ணும்போது பார்த்தோன்னா அது ஹார்னஸ் எப்படி இருக்குங்கிறாங்க 1.5 to 2 அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இது ஒன் ஆஃப் த ஸ்கேலு. எதை மெஷர் பண்ணக்கூடியது, ஹார்னஸ் மெஷர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கேலு. அந்த ஸ்கேலில் பார்த்தா ஹார்னஸ் எப்படி 1.5 to 2 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட்டு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 2.3 to 2.4 இது நோட் பண்ணிக்கோ. ஹார்னஸ் பண்ண 1.5 to 2, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி பார்த்திங்க அப்படின்னா 2.3 to 2.4 வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பார்த்தா யூசஸ் ஆஃப் ஜிப்சத்தோட யூசஸ் என்னென்னு பாருங்கள். அலபெஸ்டர்ங்கிறது ஒன் ஆஃப் த ஜிப்சம் சால்ட்னு சொன்னோம் இல்லையா, ஆஃப் ஜிப்சம் விச் இஸ் யூஸ்ட் இன் த ஏன்சியன் எகிப்த் அண்ட் மெசபடோமியா பை ஸ்கல்ப்சர். ஸோ இங்கே முன்னாடி அது 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி முற்காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா எகிப்து மெசபடோமியாவில் இருக்கக்கூடிய சிற்பிகள் எல்லாமே இதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏசியன் எகிப்திய நியூ ஹவு டு டர்ன் ஜிப்சம் இன் டு த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸு. ஸோ இது வந்து எப்படி அந்த எகிப்து மெசபடோமியாவில் இருக்கிற சிற்பிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி 5000 years இது கொடுத்துருக்காங்க இல்லையா. த ஏசியன் எகிப்தியன்ஸ் நியூ ஹவு டு டர்ன் ஜிப்சம் இன்ட்டு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸுங்க நமக்கு தெரியும் இல்லையா, மாவு கட்டு போடுவாங்க இல்லையா, எலும்பு போன் ஃப்ராக்சரு அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா மாவு கட்டு போடுறாங்களே, அதுதான் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி இது கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னா எப்போ கண்டுபிடிச்சி அபவுட் 5000 years ago, 5000 years முன்னாடி இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா. ஸோ அந்த ஏன்சியன் எகிப்தியன் நியூ ஹவு டு டர்ன் ஜிப்சம் இன்ட்டு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அபவுட் 5000 years ago. டுடே ஜிப்சம் ஹேஸ் ஏ ஃபவுண்ட் ஏ வைட் ரேஞ்ச் ஆஃப் யூசஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ 5000 ஆண்டுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா ஜிப்சம் எப்படி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ நவடேஸில் பார்த்திங்க அப்படின்னா டுடே இந்திய லெவலில் பார்த்திங்க அப்படின்னா ஜிப்சம் ஃபவுண்டு வைட் ரேஞ்ச் ஆஃப் யூசஸாக இருக்குது அப்படின்னா யூசஸ் அண்ட் அப்ளிகேஷனாக இருக்குங்கிறாங்க. இன் ஹியூமன் சொசைட்டி சம் விச் ஆர் இன்லிஸ்ட் பிலோ சம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி யூசஸ் வந்து இங்கே கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஜிப்சம் இஸ் யூஸ் இன் மேக்கிங் ட்ரை வால்ஸு. முன்னாடியே பார்த்தோம்னா ட்ரை வால்ஸு ஆர் பிளாஸ்டர் போர்டு ஆர் யூஸ்டு இந்த ஃபினிஷிங் ஃபார் வால்ஸ் அண்டு சீலிங் அண்ட் ஃபார் ஏ பார்ட்டிஷன். ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு மேலே வைக்கிறது அந்த டிசைனிங்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறது, சீலிங் ஃபேனுக்கு முன்னாடி வைக்கிறதுலாம் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் இதில் தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. டிசைனை ரெடிமேடாக வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் யூஸ் ஆகுதுங்க. சுகரு இந்த பட்டி பாக்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் சிமெண்ட்டுன்னு சொல்லலாம். ட்ரை வால்ஸ் ஆர் பிளாஸ்டர் போர்டு. ஸோ டெம்பரரி வைக்கக்கூடிய போர்டு மாதிரி தான். பிளாஸ்டர் போர்டு ஆர் யூஸ்டு இந்த
ஃபினிஷிங் ஃபார் வால்ஸு அண்ட் சீலிங்கு, அதுக்கடுத்து பார்ட்டிஷன், இதுக்கு எல்லாமே பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா another important uses of gypsum is the production of plaster of Paris. ஸோ another important uses பார்த்தோன்னா gypsum எதுக்கு யூஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் plaster of Paris ப்ரொடியூஸ் பண்ணுதுங்கிறாங்க. gypsum is heated at about 300 degree Fahrenheit to produce plaster of Paris. ஸோ ஜிப்சத்தை வந்து 300 degree Fahrenheit நீங்கள் ஹீட் பண்ணிங்க அப்படின்னா என்னவாமா அது உங்களுக்கு plaster of Paris மாறுதுங்கிறாங்க, which is also known as gypsum plaster அப்படிங்கிறாங்க. ஸோ ஜிப்சம் பிளாஸ்டர் அப்படிங்கிறது ஜிப்சத்தை வந்து 300 degree Fahrenheit ஹீட் பண்ணிங்க அப்படின்னா என்ன பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸாக மாறுது அப்படிங்கிறாங்க. ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க, known as gypsum plaster அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் மெயின்லி யூஸ்டு ஆஸ் ஏ ஸ்கல்ப்டிங் மெட்டீரியல். எதுக்கு மெயினாக யூஸ்ன்னு பார்த்தோன்னா ஸ்கல்ப்டிங் மெட்டீரியல் யூஸ் ஆகுதுங்கிறாங்க. ஜிப்சம் இஸ் யூஸ்டு இன் மேக்கிங் சர்ஜிக்கல் அண்டு ஆர்த்தோபெடிக் கேஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ என்னது ஜிப்சம் பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் ஆர்த்தோபெட்டிக்கு ஆப்ரேஷன் செய்கிறது, அதுக்கு பார்த்தோன்னா ஆர்த்தோபெட்டிக் எலும்பு மூட்டு வழியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபோன் ஃப்ராக்சரு, மூட்டு நழுவுறது, மூட்டை மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்குள்ளே யூஸ் ஆகுது அப்படிங்க. சச்சஸ் சர்ஜிக்கல் ஸ்பெண்டு அண்டு காஸ்டிங் மோல்டு அப்படிங்கிறாங்க. ஒட்டுற என்ன சொல்கிறது ஃபோன் ஃப்ராக்சர்லாம் வந்து தைக்கிறது, ஒட்ட வைக்கிறது, அதுக்கு வந்து காஸ்டிங் மோல்டு, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கெல்லாம் இது பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. Gypsum play an important role in agriculture. அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா ஜிப்சம் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்குதுங்கிறாங்க. சாயில் அதில் பார்த்தோன்னா ஆஸ் ஏ சாயில் ஆட்டிடியூட் கண்டிஷனர் அண்டு ஃபெர்டிலைசர், மண்ணின் தன்மையை பலப்படுத்துறதுக்கும் பக்குவப்படுத்துறதுக்கு, அதுக்கடுத்து பார்த்தா உரமாகவும் பயன்படுதுங்கிறாங்க. இட் ஹெல்ப்ஸ் லாசன் அப் காம்பேக்ட் ஆர் கிளே சாயில், அதாவது மண்ணுடைய கடினத்தன்மை குறைக்க செய்ய பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு ப்ரொவைட்ஸ் கால்சியம் அண்டு சல்ஃபர், அதுக்கப்புறம் அந்த ப்ரொவைட் பண்ணுது எதுக்கு கால்சியம் அண்டு சல்ஃபர் ப்ரொவைட் பண்ணுது, விச் இஸ் ஆர் யூஸ் எசென்சியல் ஃபார் த ஹெல்த்தி க்ரோத் ஃபார் பிளான்ட்டுடைய ஹெல்த்தி க்ரோத்துக்கு இது யூஸ் ஆகுதுங்கிறாங்க. இது ஜிப்சம் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் சல்ஃபர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இது எதுக்கு யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா பிளான்ட் வந்து நல்லா ஹெல்த்தி க்ரோத்தாக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுங்கிறாங்க. இட் கேன் ஆல்சோ பி யூஸ்டு ஃபார் ரிமூவிங் சோடியம் அயான் ஃப்ரம் சாயில் ஹேவிங் தி எக்ஸஸ் ஆஃப் சாலினிட்டி. அது இட் ஆல்சோ கேன் யூஸ் ஃபார் ரிமூவிங் சோடியம். ஸோ இதில் இருக்கக்கூடிய சோடியத்தை இது எதுக்கு யூஸ் ஆகுது பார்த்தா சோடியம் சால்ட் ரிமூவ் பண்ணுறது யூஸ் ஆகுது. ஏன் சார் ரிமூவ் பண்ணுறாங்கன்னா சாயிலுடைய சால்ட்டு வந்து ப்ராப்பர்ட்டி வந்து குறைக்க செய்யுது. சோடியம் அயன் ஃப்ரம் சாயிலிருந்து சோடியம் ரிமூவ் பண்ண யூஸ் ஆகுதுங்கிறாங்க. ஏன்னு பார்த்தா ஹேவிங் எக்ஸஸ் ஆஃப் சாலினிட்டி, உப்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும், அதை குறைக்கிறதுக்கோசரம் இது யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சரியா, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிப்சம் இஸ் யூஸ்டு இன் gypsum is used in the toothpaste, shampoo, and hair product mainly due to the binding and thickening property. So gypsum is எதுக்கு யூஸ் ஆகுது டூத்பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, ஷாம்பு அண்ட் ஹேர் ப்ராடக்ட் யூஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஹேர் ப்ராடக்ட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. மெயினாக எதுக்கு யூஸ்ன்னு பார்த்தோம்னா பைண்டிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது, அதுக்கப்புறம் திக்னிங் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்குது, ரொம்ப திக்னஸாக இருக்கிறதுக்கும் பைண்டிங் கெப்பாசிட்டி அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்து ஜிப்சம் இஸ் காம்போனண்ட் ஆஃப் போர்ட்லண்ட் சிமெண்ட்டுங்கிறது இந்த ஒன் டைப் ஆஃப் சிமெண்ட்டு வேர் இட் ஆக்ட் ஆஸ் ஏ ஹார்டனிங் ரிட்டார்டு, அது கடினத்தன்மை வந்து குறைக்க செய்யுது, ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னா. டு கண்ட்ரோல் த ஸ்பீட் ஆஃப் விச் த காங்கிரீட் சீட்டு, இப்போ காங்கிரீட் போட்ட உடனே சட்டை எதுனாலே அந்த சட்டு கடினத்தன்மை குறைக்கிறது இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டு சம் அப் ஜிப்சம் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அபண்டன்ட் மினரல்ஸ். ஸோ அதுக்கு வந்து கணக்கிடப்பட்ட அளவு பார்த்திங்கன்னா இருக்கும் ஜிப்சம் இஸ் மோஸ்ட் ஒன் ஆஃப் த அபண்டன்ட் மினரல்ஸ் அப்படிங்கிறாங்க. தட் ஹேவ் த என்லெஸ் யூஸ் அண்டு அப்ளிகேஷன், எல்லையற்ற யூஸஸ் இருக்குது, அது பயன்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. பயன்கள் இருக்குது, முக்கிய என்ன நன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மைனிங் ஆஃப் ஜிப்சம் இது ஈஸியாக வெட்டி எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. மைனிங் ஆஃப் ஜிப்சம் இஸ் சிம்பிள் அண்ட் ஈஸி, அதாவது சுரங்கத்துலேருந்து கீழே நிலத்துலேருந்து வெட்டி எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஆஸ் எ மினரல் அக்கர் இன் லார்ஜ் திக் பெட்ஸு நியர் த
எர்த் சர்ஃபேஸ். ஸோ எர்த் சர்ஃபேஸ் எர்த்துலேருந்து கொஞ்சம் கீழேயே நமக்கு என்ன கிடைக்குது, ஜிப்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. near the earth surface. However, large scale mining of gypsum is to some our large scale mining of gypsum involve considerable damage to the environment gypsum. So அதுக்கு பார்த்தா large scale mining of gypsum involved considerable damage. ஸோ இது என்ன சொல்கிறேன் உங்களுக்கு, சரி பாருங்கள், லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் மைனிங் ஜிப்சம் இன்வால்வ் கன்சிடபிள் டேமேஜ் என்வாயன்மெண்ட்டுடைய கன்சிடபிள் டேமேஜ் வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதான் அளவுக்கு மீனா அமிர்தம் நஞ்சு மாதிரி தான். ஸோ ஜிப்சம் அதிகமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்வாயன்மெண்ட்டு சம் டேமேஜஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது பர்டிகுலர் எதுன்னு சொல்ல கிடையாது. ஸோ ஜிப்சம் கேன் ஆல்சோ பி ரீக்ரிஸ்லைஸ் பட் நாட் மச் இம்பார்ட்டன்ட் ஹேஸ் பீன் given to recycle this mineral due to the abundance. ஸோ ஜிப்சம் தான் என்ன பண்ணலாம், ஆல்சோ ரீக்ரிஸ்லைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. பட் அது யாரும் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது கிடையாதுங்கிறாங்க. ஏன் சார் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இது ஈஸியாக கிடைக்குது இல்லையா, அது மோர் அபண்டண்ட்டாக இருக்கிறதுனால இது அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூசஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஃபார்முலா சொல்கிறேன். கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட்டு. வாட் இஸ் மீன் பை ஹெமி சார்? ஹெமி அப்படின்னு ஆஃப் H2O கொடுத்துருப்பாங்க. கால்சியம் சல்ஃபேட்டு H2Oங்கிறது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். ஸோ அதே கால்சியம் சல்ஃபேட்டு டைஹைட்ரேட் அப்படிங்கிறது ஜிப்சம். மேலே பார்த்தோம் இல்லையா, CaSO4 2H2O போட்டிங்க அப்படின்னா ஜிப்சமு, CaSO4 H2O போட்டிங்கன்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸு. ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறான்னு பாருங்கள். இட் இஸ் ஏ ஹெமிஹைட்ரேட் ஆஃப் கால்சியம் சல்ஃபேட்டு. It is obtained when gypsum calcium sulfate is heated to 393 Kelvin. ஸோ 393 Kelvin நீங்கள் ஹீட் பண்ணிங்க அப்படின்னா என்ன மாதிரி உங்களுக்கு ஹெமிஹைட்ரேட்டாக மாறுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி பாருங்கள், it is a hemihydrate of calcium sulfate. It is obtained when gypsum calcium sulfate dihydrate is heated at to 393 Kelvin. 393 Kelvin ஹீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 கால்சியம் சல்ஃபேட்டு 2H2O கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்த ப்ராக்கெட் போட்டு உங்களுக்கு க்ளியராக இருக்கும். ஸோ 2 வந்து எல்லாத்துக்கும் காமன். ஸோ இப்போ 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 காப்பர் சல்ஃபேட்டு எவ்வளோ வரும், 4H2O வருமா. 4 இங்கே போட்டிங்க அப்படின்னா என்னது 2 கால்சியம் சல்ஃபேட்டு டாட்டு 4H2O நமக்கு கிடைக்கும். சரியா, இதை வந்து நம்ம மறுபடியும் ஹீட் பண்ணிங்க அப்படின்னா ஆஃப் ஹைட்ரேட்டு 3 மோல் ஆஃப் 2 கால்சியம் சல்ஃபேட்டு 3 மோல் ஆஃப் H2 போயிடுச்சு அப்படின்னா என்ன இருக்கும், 1 தான் இருக்கும். இந்த இடத்துல இந்த ஆஃப் வராது, அதை கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நாங்கள் உங்களுக்கு ரிமூவ் ஆஃப் 3H2 போச்சு அப்படின்னா 2 கால்சியம் சல்ஃபேட்டு H2O கிடைக்கும். சரியா, இதுதான் சார் ஃபார்முலா. இதுதான் கரெக்டாக வரும். இல்லையா அப்படின்னா அப்படின்னா இந்த 2 கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே ஆஃப் வரும், அவ்வளோதான் சார். ஸோ இது எப்படி சார் கொண்டு வரது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொடுக்குற பாருங்க, இங்கே 2 கால்சியம் சல்ஃபேட் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ இங்கே ஒரு கால்சியம் சல்ஃபேட்டு H2O ஒரு கால்சியம் சல்ஃபேட். சரியா, ஸோ 2 மோல் கால்சியம் சல்ஃபேட்டுக்கு 1 மோல் வந்து வாட்டர் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரியா, இப்போ கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட்டு CaSO4 H2O CaSO4 H2O. ஸோ ரெண்டையும் சேர்த்து H2O கொடுத்துருக்காங்க. இப்போ புரியுதுங்களா, தெளிவாக பார்த்துக்கோங்க. ஹெமிஹைட்ரேட் அப்படிங்கிறது H2O தான். H2O. ஸோ இதை பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தா above 393 Kelvin. ஸோ above 393 Kelvin ஹீட் பண்ணிங்க அப்படின்னா ஆன் வாட்டர் crystallizes is left and unheated calcium sulfate ஃபார்ம் ஆகுதுங்கிறாங்க. ஸோ இப்போ 393 Kelvin ஹீட் பண்ணிங்க அப்படின்னா 3 மோல் வாட்டர் வந்து ரிமூவ் ஆயிடுது. 3 ரிமூவ் ஆயிடுது, மீதி இருக்கு 1 தான் இருக்கும் 2 மோல் ஆஃப். ஸோ அது above 393 Kelvin ஹீட் பண்ணிங்க அப்படின்னா இருக்கக்கூடிய 1 வாட்டர் மாதிரி ரிமூவ் ஆகிட்டு
அன்ஹைட்ரஸ் கால்சியம் சல்ஃபேட்டு நமக்கு ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறாங்க. திஸ் இஸ் நவுன் அஸ் டெட் பர்ன் பிளாஸ்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ இது 1 மார்க்லையும் கேட்கலாம், 2 மார்க்லையும் கேட்கலாம். வாட் இஸ் டெட் பர்ன் பிளாஸ்டர் அப்படின்னு கேட்கலாம், இல்லை ஃபில்லப்ஸ் கேட்கலாம். டெட் பர்ன் பிளாஸ்டர் அப்படிங்கிறது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து எபோவ் 393 கெல்வின் ஹீட் பண்ணிங்க அப்படின்னா லாஸ் ஆஃப் ஆல் வாட்டர் மாலிகுல் டு ஃபார்மு காப்பர் சல்பேட்டு, அன்ஹைட்ரஸ் காப்பர் சல்பேட் இஸ் கால்டு டெட் பர்ன் பிளாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹேஸ் a remarkable property of setting with water. ஸோ இது வந்து ரீமார்க்கபிள் ப்ராப்பர்ட்டி, அதாவது எது டிஃப்ரெண்ட்டான ப்ராப்பர்ட்டின்னு கூட வச்சுக்கலாம். ரீமார்க்கபிள் ப்ராப்பர்ட்டி ஆஃப் செட்டிங் வித் வாட்டர். அது என்ன சார் அது செட்டிங் வித் வாட்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஆன் மிக்சிங் வித் an adequate quantity ஆஃப் வாட்டர், போதுமான அளவு வாட்டர் எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபார்ம் பிளாஸ்டிக் மாஸ் தட் கெட் இன் டு த ஹார்டு சாலிட் இன் 5 to 15 மினிட்ஸு. ஸோ இப்போ என்னது தேவையான அளவு வாட்டர் எடுத்துக்கிட்டு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன இருக்கும், மாஸ் ஆஃப் பிளாஸ்டிக்கை நம்ம பிளாஸ்டிக் மாதிரி நம்ம பல்காக கிடைக்கும். ஸோ அதை அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா 5 to 15 மினிட்ஸில் என்ன மாறிடும், ஹார்டாக சாலிடாக மாறிடும். மறுபடியும் என்னது இதுக்கு யூஸ் ஆகும். ஸோ மாவு கட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுப்பாங்க, போட்டு நல்லா மாவு பண்ணிடுற மாதிரி பிணைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க ஒரு 5 to 15 மினிட்ஸ். ஸோ அதுக்குள்ளே என்ன பண்ணிடுவாங்க, அதை நம்ம உடஞ்சி எடுத்து வச்சு நல்லா கட்டு போட்டோம்னா சாலிட் அப்படியே பிடிச்சிக்கும். அதனால் நமக்கு மாவு கட்டு போட ஃபோன் ஃப்ராக்சருக்கு மாவு கட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க அதை. சரியா? அதை பார்த்துக்குவோம். யூஸஸ் பாருங்கள். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இஸ் யூஸ்டு as an பில்டிங் இண்டஸ்ட்ரி as well as பிளாஸ்டர்ஸ். பில்டிங் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, வால் போர்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டி பாக்குன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி சிமெண்ட்டு யூஸ் ஆகுது, பிளாஸ்டருக்கு யூஸ் ஆகுதுங்கிறாங்க. ஃபார் இம்மொபிலிங் ஆஃப் அஃபெக்டட் பார்ட் ஆஃப் ஆர்கான் வேர் தேர் இஸ் எ போன் ஃப்ராக்சர் ஆர் ஸ்ப்ரைன் அப்படிங்கிறாங்க. ஸோ அது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இம்மொபிலிங் ஆஃப் அஃபெக்டடு. ஸோ எஃபெக்டடு ஆர்கான், ஸோ இப்போ போன் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அப்படின்னா அது எந்த ஒரு ஷேக்கிங் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நமக்கு எலும்பு கூடுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது இம்மொபிலிங் த எஃபெக்டட் பார்ட் ஆஃப் ஆர்கான். ஸோ அப்போ இந்த பிளாஸ்டர் பாரிஸ் வச்சு கட்டிட்டீங்கன்னா மொபிலிட்டி எதுவுமே இருக்காது, ஈஸியான நமக்கு ஃப்ராக்சர் ஆஃப் போன் வந்து பைண்ட் ஆகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சுளுக்குனால வீங்குன்னு அது மாதிரி சொல்லலாம், ஸ்ப்ரைன் அப்படின்னு. ஸோ அது எம்ப்ளாய்டு டென்டிஸ்ட்ரி பல்லில் அந்த ஓட்டை அடிக்கிறாங்களே அதுக்கு யூஸ் ஆகுது. இல்லை ஆர்னமெண்டல் ஒர்க்கு, அதேமாதிரி ஆபரணங்களை ஸ்டோன் வைக்கிறாங்க அந்த ஒர்க்குக்கு. அதுக்கு ஃபார் மேக்கிங்கு காஸ்ட் அண்ட் ஸ்டேட்டஸ் அண்டு பஸ்ட் அப்படின்னு மார்பளவு இந்த இதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க இல்லையா. என்னது ஸ்கல்ப்சரில் பார்த்தோம்னா சிலைகள் செய்கிறதுக்கு பயன்படுது, அந்த மார்பளவு தேவையான அளவு அதனுடைய அதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேட்டஸ் அண்டு பட்ஸு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெக்னீசியம் அண்டு கால்சியம். பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ட் மெக்னீசியம் அண்டு கால்சியம் பாருங்கள். முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, பயாலஜி இம்பார்ட்டன்ட் சோடியம் அண்ட் மெக்னீசியம் நான் தான் நடத்தினேன். ஸோ இப்போ அதே தான் அதுலேயே பார்த்த மாதிரி இதுலேயும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் அண்ட் கால்சியம் ஆல்சோ பிளே இம்பார்ட்டன்ட் விட்டல் ரோல் அப்படிங்கிறாங்க. ஸோ அதில் இதில் பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்தோம், மெக்னீசியம் அண்ட் சோடியம் பார்த்தா இம்பார்ட்டன்ட் பிளே ரோல்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சோடியம் அண்ட் பொட்டாசியம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்கும், 70 கிலோகிராம் ஆஃப் மேனு கண்ணு எவ்வளோ 90 கிராம் ஆஃப் சோடியமு 90 கிராம் ஆஃப் சோடியம் அண்டு 170 கிராம் ஆஃப் பொட்டாசியம் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம் இல்லையா, கரெக்டாக தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்து இதில் என்ன பார்க்கணும், நமக்கு 25 கிராம் ஆஃப் மெக்னீசியம் அண்டு 1200 கிராம் ஆஃப் கால்சியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ அதேமாதிரி பாருங்கள் அதில் அப்போ எவ்வளோ வெயிட், டைப்பிக்கல் அடல்ட் ஹியூமன் ஒரு டைப்பாக வகை ஹியூமன் பார்த்திங்க அப்படின்னா பாடி கண்டெயின் அபவுட் 25 கிராம் ஆஃப் மெக்னீசியம் அண்ட் 1200 கிராம் ஆஃப் கால்சியம். Magnesium play an important role in the many biological reaction catalyzed by enzyme. ஸோ biological catalyst reaction இதில் அதில் பார்த்தோம்னா இது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்சைம் கேட்டலிஸ்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு பார்த்தோன்னா இந்த மெக்னீசியம் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது அப்படிங்க. இட் இஸ் த கோஃபேக்டர் ஆஃப் ஆல் என்சைம் தட் யூட்டிலைஸ் ஏடிபி. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என்சைமை யூட்டிலைஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஏடிபி இன் பாஸ்பேட் ட்ரான்ஸ்ஃபரு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்பேட் ட்ரான்ஸ்ஃபர் எனர்ஜி ரிலீஸு.
எல்லாமே எதை யூஸ் பண்ணிருக்கோம், ஏடிபி யூஸ் பண்ணிருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்தா கோஃபேக்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஆல்சோ எசென்சியல் ஃபார் டிஎன்ஏ சிந்தசிஸ் அண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் அண்ட் ப்ராப்பர் ஃபங்க்ஷனேட்டிங் த டிஎன்ஏ சிந்தசிஸுக்கும் அப்புறம் டிஎன்ஏடைய ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே ரெஸ்பான்சிபிளாக இருக்கக்கூடியது மெக்னீசியம் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஃபார் த ப்ளீச்சிங் எலக்ட்ரோலைட் பேலன்சிங் எலக்ட்ரோலைட். ஸோ நம்ம பாடியினுடைய எனர்ஜி அதாவது எலக்ட்ரோலைட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுறது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த டெஃபிஷியன்சி ஆஃப் மெக்னீசியம் டெஃபிஷியன்சி என்ன வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் இன் டு த கன்வல்ஷன் அண்டு நியூரோமஸ்குலர் இரிட்டேஷன். ஸோ கன்வல்ஷன் அப்படிங்கிறது வலிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கன்வல்ஷன். அதுக்கு நியூரோமஸ்குலர் இரிட்டேஷன் அப்படிங்கிறது நரம்பு தசையில் வந்து எரிச்சலாக இருக்குன்னு சொல்லுவாங்க. சுகர் பேஷண்ட் மேக்ஸிமம் எரிச்சல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறது இதனுடைய டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து கால்சியம் இஸ் ஏ மேஜர் காம்போனண்ட் ஆஃப் போன் அண்டு டீத்து. அதேமாதிரி கால்சியம் பார்த்தோன்னா போனுக்கும் டீத்துக்கும் அதிகம் மேஜர் காம்போனண்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ ப்ரெசன்ட் இன் அ பிளட் அண்ட் இஸ் கான்சன்ட்ரேஷன் இஸ் மெயின்டைன் பை ஹார்மோனு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தா இட் இஸ் ஆல்சோ ப்ரெசன்ட் பிளட்டில் இருக்குது. அப்போ அதுக்கு இட்ஸ் கான்சன்ட்ரேஷன் மெயின்டைன் பை த ஹார்மோன் என்ன பண்ணுறதுக்கு அதனுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஹார்மோன்ஸ் அது என்னென்னு பார்த்தோன்னா சூப்பராக கால்சியம் it is also present in blood and its concentration maintained by hormone. பிளட்டில் கால்சியத்தை கான்சன்ட்ரேட் மெயின்டைன் பண்ணக்கூடியது என்னது ஹார்மோன் அப்படிங்கிறது தான். ஹார்மோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, ஹார்மோன் கால்சிட்டோனின் அண்டு பாராதைராய்டு ஹார்மோன். அது எது மெயின்னு பார்த்தா கால்சிட்டோனின் அண்டு பாராதைராய்டு ஹார்மோன் அப்படிங்கிறாங்க. ஸோ டெஃபிஷியன்சி ஆஃப் கால்சியம் டெஃபிஷியன்சின்னா என்னென்ன வருதுன்னு பார்த்தோன்னா இன் பிளட் காசஸ் இட் டு டேக் லாங்கர் டைம் டு கிளாட்டு. ஸோ பிளட்டு கிளாட் ஆகுது லாங் டைம் ஆகும் அப்படிங்கிறாங்க. சரியா, லாங் டைம் ஆகுதுங்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் மஸ்கிள் கான்சன்ட்ரேஷன். அது இட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் மசில் கான்ட்ராக்ஷன். ஸோ மசில் கான்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா கால்சியம் சதை சுருங்குன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதுக்கெலாம் இது முக்கிய காரணமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. டெஃபிஷியன்சி வந்து இம்பார்ட்டண்டாக இருக்குதுங்க. ஸோ அடுத்து பார்த்தா த மெயின் பிக்மெண்ட் தட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபோட்டோசிந்தசிஸ் குளோரோஃபில் contain magnesium which is play an important role for the photosynthesis. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோன்னா மெக்னீசியம் அது சொல்லியிருக்காங்க பார். the main pigment that is responsible for photosynthesis chlorophyll. அதுக்கடுத்து பார்த்தோம்னா photosynthesis chlorophyll contains magnesium which play an important role in the photosynthesis அதிகம் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.